Friends, imagine பண்ணுங்க நீங்க 1st January 2021ல rupees 10,500 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா, அதாவது 100 shares of Coal India at rupees 105 eachக்கு வாங்கி இருந்தா, and நீங்க அந்த ஷேரை அப்படியே ஹோல்ட் பண்ணியிருந்தா, இந்த 4 yearsல இப்போ 1st Jan 2025க்கு உங்களுக்கு rupees 9,660 டிவிடெண்ட் கிடைச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஸ்டாக்ஸ் எதுவும் செல் பண்ணாம. அப்போ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் 10,500 rupees இப்போ rupees 20,160 ஆகியிருக்கும். ஜஸ்ட் ஃப்ரம் டிவிடெண்ட் பிளஸ் ஸ்டாக் வேல்யூ 4 yearsல ஆல்மோஸ்ட் டபுள் ஆகுது. இப்போ இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஜஸ்ட் சிட் அண்ட் ஹோல்ட் பண்ணிருந்தா போதும். டெய்லி, வீக்லி ஆர் மந்த்லி எந்த எஃபர்ட்டும் இல்ல. ஸ்டாக் நீங்க செல் பண்ணாம டிவிடெண்ட் ஆட்டோமேட்டிக்லி உங்ககிட்ட வரும். இதுதான் டிவிடெண்ட் பவர். மணியை ஆட்டோமேட்டிக்கா க்ரோ பண்ற மேஜிக். சரி வாங்க, இப்போ டிவிடெண்ட் தான் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது ஜஸ்ட் ஸ்டாக் ரைஸ் ஆனா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரைஸ் ஆகும்னு நினைப்பீங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸும் இருக்கு. அதுதான் டிவிடெண்ட். டிவிடெண்ட்னு சொல்லும்போது கம்பெனி உங்ககிட்ட ப்ராஃபிட் ஷேர் கொடுக்குற மெத்தட். நீங்க ஒரு கம்பெனில ஷேர்ஸ் வாங்கி இருந்தா, அப்போ அது ப்ராஃபிட்ல இருந்தா அவங்க ப்ராஃபிட்டோட ஒரு போர்ஷனா உங்ககிட்ட கேஷ் ஆர் எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல 3 types of dividend இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேஷ் டிவிடெண்ட், நம்பர் 2 இஸ் ஷேர் டிவிடெண்ட், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஸ்பெஷல் டிவிடெண்ட். டைப் 1 கேஷ் டிவிடெண்ட். நீங்க ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட்ல 10 ஷேர்ஸ் வாங்கி இருந்தா அண்ட் அந்த கம்பெனி ₹10 per ஷேர் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணினா, அப்போ நீங்க ₹100 டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணுவீங்க. அதாவது 10 shares into ₹10. So dividend received will be ₹100. இது ஜஸ்ட் ரெகுலர் இன்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக் பிரைஸ் சேஞ்ச் இல்லாம கூட உங்ககிட்ட வரும். டைப் 2 ஸ்டாக் டிவிடெண்ட். கம்பெனி ஸ்டாக் டிவிடெண்ட் கொடுக்கும்போது உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் வரும். எக்ஸாம்பிளுக்கு 10% ஸ்டாக் டிவிடெண்ட்னா 10 ஷேர்ஸ் வாங்கி இருந்தா 1 எக்ஸ்ட்ரா ஷேர் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இந்த மெத்தட்ல கேஷ் இல்ல, ஆனா போர்ட்ஃபோலியோ வேல்யூ க்ரோ ஆகும். டைப் 3 ஸ்பெஷல் டிவிடெண்ட். ரேர் ஒகேஷன்ஸ்ல கம்பெனி எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனிஸ்க்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வரும்போது ஒன் டைம் மட்டும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸ் டிவிடெண்ட் வரும். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது டிவிடெண்ட் ஈல்ட் அண்ட் கால்குலேஷன். டிவிடெண்ட் ஈல்ட் அதாவது லாஸ்ட் 12 months டிவிடெண்ட் டிவைடட் பை கரண்ட் ஷேர் பிரைஸ் இன்டு 100. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் ஜிங்க் லாஸ்ட் 12 months டிவிடெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ₹29 per share. கரண்ட் ஷேர் பிரைஸ்னு பாத்தீங்கன்னா ₹452 per share. Now dividend yield formula யூஸ் பண்ணீங்கன்னா, அதாவது 29 divided by 452 into 100 is equal to 6.41%. இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, டிவிடெண்ட் yield எப்பவுமே ஷேர் பிரைஸை டிபெண்ட் பண்ணிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லோ பிரைஸ்னா ஹை yield அண்ட் ஹை பிரைஸ்னா லோ yield. இப்போ டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறது கோல் இந்தியாவோட பிரைஸ் சார்ட். நீங்க இப்ப பாக்குறது 1st January 2021 சார்ட். அப்போ ஸ்டாக் ட்ரேட் ஆன வேல்யூன்னு பார்த்தா ₹105 per share. சோ இமேஜின் பண்ணுங்க, நீங்க 1st January 2021க்கு கோல் இந்தியால இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ₹105 per share பிரைஸ்ல வாங்கியிருப்பீங்க. நான் 1st January 2021 ரேண்டம் டேட் தான் பிக் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ரீசன் டிவிடெண்டோட பவரால 4 yearsல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு காமிக்க தான் ஃப்ரெண்ட்ஸ். சோ இதை உங்களுக்கு தெளிவா சொல்ல கொஞ்சம் டைம் ஃப்ரேம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த 4 yearsல என்ன நடந்ததுன்னு இப்போ ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். டிவிடெண்ட் ஹிஸ்டரியில பார்த்தா 1st Jan 2021க்கு அப்புறம் தான் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. சோ 15th January 2021ல தான் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டல் டிவிடெண்ட் அமௌண்ட் ஆட் பண்ணினா ₹96.60 per ஷேர் கிடைக்குது. நீங்க 1st Jan 2025 வரைக்கும் அந்த ஷேரை செல் பண்ணாம ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அப்போ உங்களோட பர்ச்சேஸ் பிரைஸ் ₹1.5 per share பிளஸ் லாஸ்ட் 4 years டிவிடெண்ட் ₹96 per share. டோட்டல் வேல்யூ ₹201 per share approximately. இது ஜஸ்ட் டிவிடெண்ட் growth தான். ஸ்டாக் பிரைஸ் அப்ரிசியேஷனை இன்க்ளூட் பண்ணல. டிவிடெண்ட் மாதிரியே பார்த்தா CAGR 17% வருது. ஷார்ட்டா சொல்லணும்னா 1st Jan 2021ல பிரைஸ் ₹105 per share இருந்தது. சோ டிவிடெண்ட் ரிசீவ்ட் அதாவது 2021 to 2024 வரைக்கும் ₹96.60 per share இருந்தது. சோ டோட்டல் வேல்யூ ஆன் 1st Jan 2025 is ₹105 plus ₹96.60 is equal to ₹201.60 per share. And CAGR just from dividend is 17%. இப்போ கேபிட்டல் அப்ரிசியேஷன் இன்க்ளூட் பண்ணினா 1st Jan 2025க்கு கோல் இந்தியா ஸ்டாக் ₹380 per ஷேர்னு ட்ரேட் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டிவிடெண்ட் அதாவது ₹96 பிளஸ் கேபிட்டல் அப்ரிசியேஷன் கம்பைன் பண்ணினா CAGR 40% வருது. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. பார்ட் 2 ஹிந்துஸ்தான் ஜிங்க் எக்ஸாம்பிள். ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெடுக்கு சேம் டேட்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. நான் 1st Jan 2021ல பிக் பண்ணிருக்கேன். பிரைஸ் ₹244 per ஷேர்னு. டிவிடெண்ட் ஹிஸ்டரியில டோட்டல் டிவிடெண்ட் ₹135 per ஷேர்னு 4 yearsல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 1st Jan 2025 வரைக்கும் ஷேர் செல் பண்ணாம ஹோல்ட் பண்ணினா டோட்டல் வேல்யூ will be ₹375 per share. அதாவது ₹240 purchase plus ₹135 dividend. Now dividend CAGR is 11% per year.
கேபிட்டல் அப்ரிசியேஷன் இன்க்ளூட் பண்ணினா 1st Jan 2025 பிரைஸ் பாத்தீங்கன்னா ₹445 per share. Dividend plus capital appreciation na CAGR 24% in 4 years. Shorter சொல்லணும்னா 1st Jan 2021 ல price ₹240 per share இருந்தது. Dividend 2021 to 2024 வரைக்கும் ₹135 per share. Total value without price appreciation பாத்தீங்கன்னா ₹240 plus ₹135 is equal to ₹375 per share இருந்தது. CAGR from dividend is 11%. Now including price appreciation பாத்தீங்கன்னா இதுல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா dividends guaranteed இல்ல. So கொஞ்சம் strong dividend policy companiesல பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் friends. Part 3 filtering stocks. Only consistent dividend paying companies தான் செலக்ட் பண்ணுங்க. அதை எப்படி செலக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. Point number 1. Last year plus preceding year dividend should be greater than ₹1000 crore இருக்கணும். Point number 2. Profit after tax should be greater than 0. Point number 3. PE ratio அதாவது price to earnings ratio should be lesser than industry average. Point number 4. Price down should be greater than 20% from 52-week high. இதெல்லாம் ஷார்ட்லிஸ்ட் பண்ணா 10 to 15 companies கிடைக்கும். And now an important reminder, இது blind investment இல்ல, personal research plus valuation check பண்ணுங்க. Part 4. How dividend builds wealth. Dividend-ஐ reinvest பண்ணுங்க friends. அப்பதான் உங்களால compounding-ஓட பவரை என்ஜாய் பண்ண முடியும். டிவிடெண்டை ரீஇன்வெஸ்ட் பண்ணா நெக்ஸ்ட் இயர் கூட எக்ஸ்ட்ரா டிவிடெண்ட் வரும். எக்ஸாம்பிளுக்கு ₹10 டிவிடெண்டை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நெக்ஸ்ட் இயர் டிவிடெண்ட் வில் பி ₹10 பிளஸ் growth ஆயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால உங்களுக்கு ரெகுலர் பாசிவ் இன்கமும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேஷ் ஃப்ளோ எவ்ரி குவார்டர் ஆர் எவ்ரி மந்த் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதனால உங்களால லிவிங் எக்ஸ்பென்சஸை ஈஸியா கவர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் உங்க ஷேர்ஸை செல் பண்ணாமலே ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். ஸ்டாக் பிரைஸ் ஃபிளக்சுவேட் ஆகும், ஆனா டிவிடெண்ட் கான்ஸ்டன்ட் இன்கம் சோர்ஸா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லாங் டர்ம் growth ஸ்ட்ராட்டஜிக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன் பிரைஸ். நீங்க பிகினர்ஸா இருந்தா ஹை டிவிடெண்ட் ஈல்ட் ஸ்டாக்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்னா மிக்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் பிளஸ் growth ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு வாரன் பஃபெட் டெக்கேட்ஸா டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த மாதிரி ஹியூஜ் வெல்த் கிரியேட் பண்ணிருக்காரு. பார்ட் 6 இம்பார்ட்டன்ட் டிவிடெண்ட் விஸ்டம். டிவிடெண்ட்ஸ் ஓவர் நைட் லாட்டரி இல்ல. வாரன் பஃபெட் கூட அவரோட போர்ட்ஃபோலியோவை டெக்கேட்ஸா grow பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை ஈஸியா சொல்லணும்னா லாங் டர்ம் ஹோல்ட் அண்ட் மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங் அண்ட் ஷார்ட் டர்ம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பா மிஸ்டேக்ஸை தான் கிரியேட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 7 ஹவு டு பிக் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அண்ட் ரிஸ்க். நவ் லெட்ஸ் see the criteria to pick. கன்சிஸ்டன்ட் டிவிடெண்ட் ஹிஸ்டரியை பாருங்க. பாஸ்ட் 3 to 5 இயர்ஸை செக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராங் ப்ராஃபிட் அண்ட் growth பாருங்க. கம்பெனி கண்டினியூஸ்லி ப்ராஃபிட் பண்ணிருக்கான்னு செக் பண்ணுங்க. டிவிடெண்ட் yield too high இருந்தா it may be risky, but moderate yield is safer friends. செக்டார் அண்ட் ஃபியூச்சர் growth பாருங்க. எவர்கிரீன் செக்டர் ஸ்டாக்ஸ் லைக் FMCG, பேங்கிங், PSU இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். நம்பர் 1 இஸ் டிவிடெண்ட் நாட் கேரண்டீட். நம்பர் 2 கம்பெனி லாசஸை ஃபேஸ் பண்ணா டிவிடெண்ட் கட் ஆகிடும். நம்பர் 3 ஸ்டாக் பிரைஸ் ரிஸ்க்ல போனா ஷார்ட் டர்ம் லாசஸ் பாசிபிள். அண்ட் பாயிண்ட் நம்பர் 4 டாக்ஸேஷன் பார்த்தா டிவிடெண்ட் இன்கம் இஸ் சப்ஜெக்ட் டு டாக்ஸ். சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி வீடியோஸும் நம்ம டெய்லி பூஸ்ட் சேனல்ல வேணும்னா we want dividend கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.